இப்போ அந்த ரெக்கார்டிங் போற நேரத்தில் வந்து அந்த ஜாகிங் அதவே ரிதமாக வச்சு பாட்டு பாடணும்னு நான் நினைக்கிறேன். போட்டாச்சு, கம்போஸ் பண்ணியாச்சு. இந்த பாடலை கம்போஸ் பண்ணா டைரக்டர் ஓகேவே பண்ண மாட்டாங்க, தெரியாது. இப்போ நான் மட்டும்தான் கம்போசிங்ல இருக்கேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நான் டியூன் பாடி காட்டேன் டைரக்டருக்கு, என்ன புரியும் அவருக்கு? புரியாது. அதனால அதான் நீங்க பார்த்துருக்கேன் சொல்லிடுவோம். இப்போ இந்த சவுண்ட், இந்த சாங் ஓகே பண்ணிட்டாரு. கவிஞர் கண்ணதாசன் வந்து எழுதிட்டார், பாடல எழுதிட்டார். இப்போ பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்றப்ப அந்த ஜாகிங், அந்த ஷூ சவுண்டை வந்து கொடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும். அதவே தாளமாக வச்சு பாட்டு போடணும்னு நினைக்கிறேன். அந்த ஷூ சவுண்ட்ஸ், ஜாகிங் போடுற அந்த ஷூவை போட்டு எடுத்தா டப்பு 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 டப்புன்னு வருது. எனக்கு அதெல்லாம் தாக்க முடியல. வேற வந்து 2 பேர் போறாங்க. 4 ஷோ வந்ததுன்னா என்ன ஒரு பாட்டு. அந்த சவுண்டை கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, ரிதம் வாசிக்கிறவங்க 2 பேரை வச்சுட்டு தொடையில தாளம் போட தட்ட சொல்லு. நீ கையில தட்டுற அப்படி இல்லை, தொடையில் தட்டு. அந்த சவுண்டை வச்சுட்டு 2 பேர், இன்னொரு பையனையும் சேர்த்து வச்சுட்டு இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணேன் அப்படிங்கிற நியூஸை வந்து உங்களுக்கு சொல்லி